காவேரி நிவினை பார்க்க போகிறாங்க. அதை பார்த்துட்டு நிவின் பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் பேசிட்டு அவங்க வெளியே வர்றத இங்கே ராகினி பார்த்துடுறாங்க. ராகினி பார்த்துட்டு வீடியோ எடுத்துடுறாங்க. இவங்க போனது வந்தது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துடுறாங்க. அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து விஜய் கிட்ட காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியாமையே நிவின் கிட்ட போய் அவர் ரூமில் போய் பேசிட்டு வர்றா. இவன் நல்ல பொண்ணா? நீங்கள் இவளை போய் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? அங்கே அவள் கொடைக்கானலில் இருக்கும்போதே அவள் நல்லவ கிடையாது, அவள் கேரக்டர் சரியில்லாதவ அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து விஜய் சொல்கிறாரு, ஏன் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாரு. நீங்கள் உண்மையிலேயே அவளை கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது அக்ரிமெண்ட் எதுவும் போட்டிருக்கிறீங்களா? நீங்கள் என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் அதை நம்பாமல் ப்ரூஃபோடு காமிக்கிறேன், அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. நிவினை பற்றியும் தெரியும், காவேரியை பற்றியும் எனக்கு தெரியும், நிவினை எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ வந்து விஜய் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு, நம்மக்கிட்ட ஏன் சொல்லிட்டு போகலை காவேரி? நிவினை பார்க்க போகிறேன்னு சொன்னால் நான் என்ன பார்க்க மாட்டேன்னா சொல்லுவேன்? ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு காரை விட்டு இறங்கிட்டா. என்ன ஆச்சு அவளுக்கு? ஏன் நம்மக்கிட்ட மறைக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே காவேரி வர்றாங்க. ரூமில் வந்து சொல்கிறாங்க, என்ன பாஸ், என்ன தூங்குறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ படு அப்படிங்கிறாரு. என்ன பாஸ், என்னாச்சு? நான் ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கும்போது, வேணாம் எனக்கு டயர்டாக இருக்குது, நீ போய் படு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாஸ், நான் இன்றைக்கி நிவினை பார்த்து ஒரு முக்கியமான செய்தி பேசினேன், அது உன்னுடைய சொந்த விஷயம், என்கிட்ட வந்து பேசாத அப்படின்ட்டு விஜய் சொல்லிடுறாரு. உடனே இவங்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி போயிடுது. என்ன, நம்ம இவர் நல்லபடியாக நினச்சோம், நம்ம எல்லா செய்தியும் இவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், இவர் என்னடா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. காவேரி மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இவங்க டீ எல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த டீ போட்டு கொடுக்கும்போது இந்த ராகினி வந்து டீ போட விடாமல் டீயில் வந்து சர்க்கரைக்கு பதில் உப்பள்ளி போட்டுருது. இதை பார்த்துடுறாங்க. இவங்க காவேரி பார்த்துட்டு ராகினியை சொல்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஓகேயா? இனிமேல் இந்த வேலை பண்ண அப்புறம் தாங்க மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்ட்டு கண்டிச்சுட்டு வந்துடுறாங்க. இங்கே விஜய்க்கு கொண்டு வந்து காஃபி கொடுக்குறாங்க. காஃபி கொடுத்துட்டு அவங்களும் குடிக்கிறாங்க. என்ன பாஸ் பார்க்குறீங்க? நானும் குடிக்கிறேன்டா, அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறீங்க, நான் அந்த வீட்டில் வேலை பார்க்குறேன், அதுக்கு நான் காஃபி சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டுக்குவேன், அதெல்லாம் எதுவும் நினைக்கக்கூடாது நீங்கள் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலையே. ஆமாம், நீ நைட்டு ஏதோ சொல்ல வந்தியா, அதை விடுங்க பாஸ், அது என்னுடைய வந்து பர்சனல் மேட்டர், நீங்கள் ராத்திரியே சொல்லிட்டீங்கல்ல, அதனால் அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு. என்ன அப்படி பேசுகிற நீ? ராத்திரி ஏதோ மூட் அவுட்டில் இருந்தேன் காவேரி அப்படிங்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ், அது வந்து என்னுடைய பர்சனல் மேட்ரு, என்னுடைய சொந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி உங்களையும் சோகமாக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி. இவங்களுக்கு விஜய்க்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. அதோட அவர் வண்டி ஓட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டில் அப்பளம் போட்டு விற்கலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அப்பள கம்பெனியே ஒன்று ஆரம்பிச்சிடலாமேன்ட்டு காவேரி வந்து அவங்க அம்மாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ வந்து நதி அப்பளம்னு சொல்லிட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதை ராகினி எட்டி நின்று பார்த்துட்டு, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, இருங்க உங்களுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு மேட்ரு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ நிவினுக்கு வந்து இது ராகினி ஃபோன் பண்ணி, நிவின் உன்னை வந்து காவேரி வர சொன்னால் ஏதோ பேசணுமா? ஏன் உங்ககிட்ட சொன்னா காவேரி? என்னைய வர சொல்கிறதுக்கு அவளே நேரடியாக ஃபோன் பண்ணலாமா? இல்லை அவள் முக்கியமான வேலையாக இருக்கா, அதனால் உன்னை வர சொன்னா அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. இவர் என்ன நினைக்கிறார், நிவின் என்ன பண்ணுறாரு, ஏன் நமக்கு நேராக பண்ணாமல் காவேரி ராகினிக்கிட்ட சொல்லணும், எதுக்கும் நம்ம வந்து காவேரிக்கிட்ட ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. காவேரி நம்பர் வந்து நாட் ரீச்சபிளில் இருக்குது. உடனே அப்போ உண்மைதானோ அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு இங்கே வர்றாரு, அவங்க வீட்டுக்கு வர்றாரு. இங்கே பார்த்துட்டு காவேரியோட அக்கா பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன நிவின், ஏன் இங்கே வந்திருக்கீங்க? இல்லை காவேரி வந்து என்னை வர சொன்னேன். எப்போ வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எந்திரிச்சு வராங்க. நான் யார்கிட்ட சொன்னேன் நிவின் அப்படின்னு சொல்லும்போது, ராகினி தான் ஃபோன் பண்ணி நீ வர சொன்னேன்னு சொன்னால், உன் ஃபோனுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தேன், நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. ஒரு சமயம் உன் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லைன்னு நினச்சிட்டு நீ அவள்கிட்ட சொல்லியே வந்தேன். ஏன் நிவின், உனக்கு அறிவே இல்லையா? நான் போய் அவள்கிட்ட பேசுவேலாம், அவள்லாம் ஒரு ஆளுன்ட்டு கேட்டுட்டு நீ இங்கே வர்றியா அப்படிங்கிறாங்க.